வணக்கம். இது கீதா. இது உங்கள் விஜய். இது எங்களோட புதிய தொடக்கம். கண்டென்ட் போடலான்னு இருக்கோம் யூடியூப்பில். என்ன கண்டென்ட்னா மூவி ரிவ்யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். மூவி டிஸ்கஷன் பற்றியும் அதிகம் பேசலான்னு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். யூத் படம் ரிலீஸ் இருக்குது. அந்த பார்த்துட்டோம், நேற்று தான் போய் பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குங்க எங்களோட பார்வை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். கருத்துக்கள் ஒற்றுமையாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வித்தியாசமாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நன்றி. லெட்ஸ் டாக் அபவுட் அந்த படத்தோட காஸ்டியூம் கூ பற்றி பேசிடலாம். ஓகே. அனிஷ்மா, சூரஜ், தேவதர்ஷினி, மீனாட்சி, அப்புறம் பிரியான்ஷி என்ற புதுமுகங்களும் இருக்காங்க. அந்த படத்தை ரைட், டிரெக்ட், டைலாக்ஸ் எல்லாம் பண்ணி கென் கருணாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எடிட் நாஷ், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி விக்கி, கோரியோகிராஃபி ஷோபி பால்ராஜ் முக்கியமான நபர். ஏன்னா டான்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு கென் கருணாஸ். படத்தோட மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அந்த யூத் இது டைரக்ட் அண்ட் ரைட் பண்ணது கென் அண்ட் அவங்க கேங். அது எதுக்காக அந்த கேங் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் அது ஒரு குருவா சேர்ந்து கரெக்டாக தான் குருவாக இருந்தது. ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி எடிட்டர் யார், சினிமாட்டோகிராஃபர்னு போட்டாங்கல்ல, அது போடாமல் விட்டுருந்துக்கலாமே. என்னென்னு கேங்கே போட்டு விட்டுருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம். எதுக்காக அதெல்லாம் போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம். ஏன்னா இது வந்து ஒரு எப்படி ஒரு வீடு கட்டும்போது கரெக்டாக பிளான் பண்ணுறாங்களோ அதுதான் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க தனித்தனி டிபார்ட்மெண்ட். மேஸ்திரி இல்லாமல் வீடு நல்லா வராது. ஆமாம் ஆமாம். சில சிமெண்ட் கலக்கிற கலைவெல்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக கலக்குனா விமெண்ட் குவாலிட்டியாக வராது. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் படங்கிறது ஒரு வீடு மாதிரி தான். ஆமாம். அந்த வீடை இப்படி தான் வரணும்னு டிசைன் பண்ணுறது ஒரு டைரக்டர். ஆமாம். அப்போ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டர், டிலக்ரேட்டர்னு போடும்போது யாரோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமாம். அப்போ கென்னு மட்டும் போட்டிருந்தா நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். அந்த கேங்கன்னு போட்டு எனக்கு ஏதோ ஒரு கன்சர்னாக இருக்குது. அது என்னோட பாயிண்ட் தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். அது மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. சூரஜ் சூப்பர் ஆக்டர் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. அவர் இதுக்கு முன்னாடி நம்ம சியான் விக்ரமோட வீர தீர சூரங்கிற படத்தில் வில்லன் நடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி அவர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி. நிறைய பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரேட் இண்டியன் கிச்சன். அது ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் வில்ல மாதிரி தான். ஆக்சுவலாக அது உமன் சென்ட்ரிக் படம். அதில் ஒரு ஆக்டராக என்ன பண்ணுமோ அது பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கதையை அவர் அவாய்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கம் டு த டாபிக், யூத் படத்தை பற்றி பேசுவோம். ஒரு 15 வயசு பையன், அதாவது 10th பரீட்சை எழுதியிருக்க ஒரு பையன். அவன் அந்த ரிசல்ட்டு, அப்பா அம்மாவுக்கு அந்த ரிசல்ட் பற்றி இருக்கிற கவலை, அவனுக்கு அடுத்தது அவனோட லவ், அதாவது அவன் எதிர்பார்க்குற ஒரு லவ், அதை தேடி அந்த ஸ்கூல் முடியறதுக்குள்ளே அவனோட லவ் அவன் கண்டுபிடிச்சானா அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் யாரை லவ்வாக கண்டுபிடிக்கிறான், அவனோட ட்ரூ லவ் எதுன்றது அவன் தேடல, அவன் பயணத்தில் அவன் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதை நீங்கள் முழுசாக உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலி இட் இஸ் அ நைஸ் யூத் படம்ன்றது நம்மளுக்கு ஒரு மெமரி, ஒரு யூத்தில் கொண்டு போய் விடுற படம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா சந்தோஷம், ஃபுல் ஹாப்பினஸ் தான். அதாவது நல்லா ஃபுல் காமெடி அண்ட் தியேட்டரை ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுருக்காங்க. அப்படியே விழுந்து சிரிக்கலாம். எல்லா ஜானரும் இருக்குது. அதாவது குழந்தைங்க கொண்டு போய் பார்க்கலாம். படம் ஓப்பனிங்கில் பிரவீன் வந்து 10th பாஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிற கியூரியாசிட்டியில் படம் வரும். அவங்க அம்மா ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அப்படியே அந்த ரிசல்ட்டை பரபரப்பாக வாங்கிட்டு அந்த இருக்கிற கூட்டத்தில் அவன் பாஸ் ஆஃப் கூட அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது. கூட்டத்தை அப்படியே வெளியே வந்து அப்படியே பேப்பர் திரும்ப அப்படியே ஒருத்தவங்களுக்கு வரும். அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு அப்படியே படப்படப்பா தேட்டரில் இருக்கும். அப்படியே ஆடியன்ஸ் அப்படி கடத்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவர் பாஸ் பண்ணியிருப்பார். பயங்கரமாக கற்றுவாங்க, ஏதோ ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின மாதிரி. அப்புறமேட்டு தான் தெரியும் அடுத்த ஃப்ரேமில் அவங்க அப்பாட்ட போய் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஆச்சரியமாக பார்ப்பாரு, இவன் பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பாரு. அவர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து அவர் சொல்லுவார் கங்க்ராட்ஸ் அப்படிங்குவார். அவரும் அப்படி ஆச்சரியமாக பார்ப்பாரு. பார்த்துட்டு சரி மார்க் என்னன்னு கேட்பாரு. மார்க் கேட்டதுக்கப்புறம் அந்த பிரவீன்கிறவர் பங்குவார், அம்மா சொல்லாதமா அப்படிங்குவார். அங்கேருந்து அதுக்கு அந்த காமெடி படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் அப்படி படம் காமெடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சொன்னோடனே அவர் மார்க் சொன்னோன்னே 200 மார்க்லாம் அது ஒரு மார்க்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மேற்கொண்டு படிக்க வேணாங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டாங்க. பட் அவர் விருப்பம் இருக்காது. அதை ஒரு ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகும். டக்குன்னு அவங்க அம்மா செயின், வலையில் அவங்களோட கம்பல் எல்லாம் காணாம போய்டும். விச் மீன்ஸ் அவங்க அம்மா அடை வச்சு, அவங்க அப்பா சப்போலாம் அவங்க அம்மா அடை வச்சு அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அந்தளவுக்கு அந்த அம்மா பையனோட பாண்ட் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த ஷார்ட்டிங் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கென் கருணாஸ் நல்ல மெச்சூர்டாக ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நிறைய இந்த மாதிரி சின்ன நுணுக்கங்கள்லாம் அற்புதமாக அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் நாங்கள் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சூப்பராக பண்ணியிருக்காரு. சிகரெட் மாதிரி சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா. சிகரெட் மாதிரி சாக்லேட்ஸு, சில லாலிபாப்ஸ்லாம் வச்சுட்டு ஜென்ரலாக ஸ்மோக் கீழே என்ன போடுவாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டுருக்காங்க. இதில் வந்து ஈட்டிங் சாக்லேட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டுருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் அடுத்த 2 வருஷம் நடக்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. என்ன எங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ன எங்களுக்கு ஒர்க் ஆகிருந்தது, அண்ட் தென் என்ன எங்களுக்கு பிடிக்கல, எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலை, சில விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, சில விஷயம் அவங்களுக்கு நல்லா பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்கல. அதை நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்.
சேம் தாட்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, எங்கேஜாக இருந்து வித் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருந்தது. எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் வாங்குறது ஸ்கூல் ரேங்க் ஹோல்டராக இருக்கார். பட் அதுக்கு உண்டான எஃபெக்ட் படத்தோட கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த படத்துக்கு அந்த எஃபெக்ட்டுக்கு உண்டானதை படம் ஃபுல்லாக அதை காட்டல. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்னே போய்ட்டார். விச் மீன்ஸ் இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி, தட்ஸ் ஃபைன். பட் தட் வில் லீட் இந்த யங் ஜென்ரேஷன் இன் டு த ராங் வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னென்னா நல்லா அவங்களோட ஒரு கப் காஃபி, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை ஒரு பாப்கார்ன் ஓட நல்லா சாஞ்சி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கேஜாக வைக்கும். எங்கேயும் உங்களோட மொபைல் இல்லை உங்கள் கணவர் குழந்தைங்கள உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எங்கேஜாக இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் காமெடி அண்ட் அதுலேயும் ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அது என்னென்னா அவரோட லவ் யாருன்னு தெரியாமல் அண்ட் அவரோட ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் லவ் பண்ணுறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த ரிஜெக்ஷன்ன்றதை அவர் நிறைய ஓத்ரூ பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தவங்களுக்கு அவரால் ரிஜெக்ஷன் உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்றதை அவருக்கு சொல்ல முடியாத ஒரு கான்செப்ட். அது நிறைய பேர் அதுவும் நம்ம லைஃப்பில் வந்திருக்கும். அதுதான் எனக்கு அதில் பிடிச்சது. ரிஜெக்ஷன் சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு இதுவாக இருக்குது எல்லாருக்கும். நோ சொல்கிறது இப்போ பழகுங்க இப்போ வந்துட்டுருக்கு. பட் ஆனால் நோ சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பாயிண்டில் அவரும் அதை பிரேக் பண்ணுறாரு. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கருணாஸோட சிரிப்பு வச்சே படத்தை ஓட்டுன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அவரோட ஸ்மைல் நல்லா இருக்குது, இல்லை நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது ஸ்மைல். அதை வச்சே படத்தை ஓட்டுன மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. அது அவரு மட்டும் சிரிக்கிறது இல்லை, ஆடியன்ஸும் சிரிக்க வச்சுறாரு. அவர் சிரிச்சு மட்டுமே படத்தை ஓட்டல, ஆடியன்ஸும் சிரிக்க வைக்கிற மாதிரி கிரிப்பாக காமெடியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. இதுதான் என்னோட சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் மற்றபடி ஆஸ் அ டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டைரக்டராக கிம் கருணாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ அது ப்ராப்பராக எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுமோ ப்ராப்பராக வச்சு நீட்டாக கொண்டு போயிருந்தார். எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. மொபைல் எடுத்து ஸ்க்ரீன் பார்க்கணும் நம்ம தோணவே இல்லை. தியேட்டர்ஸ் ஃபுல்லாக கிளாப்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃபில். அது வந்து அது கருணாஸோட ஃபஸ்ட்டு படமா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு அவர் நல்லா அவர் ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தார். தனுஷை பார்த்து தான் அவர் டைரக்டருக்கு வந்துருன்னு சொன்னார். அதோட எஃபெக்ட் அவருக்கு நல்லா தெரியுது. ஆமாம், இதில் ஒரு முக்கியமான நோட் என்ன தெரியுங்களா? இதில் அவர் சிம்புவோட ஃபேன். கரெக்ட், இதை நான் நோட் பண்ணல. அவர் ஒரு தீவிர சிம்புவோட ஃபேன். ஆமாம். ஸோ மேபி அதனாலே அவர் லவ் தேடி போறாரு. அதில் சிம்புவோட நிறைய லவ் சாங்ஸ்லாம் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. காதல் வளர்த்து சிம்புவோட தீவிர ஃபேன். அதனால அவர் அவரும் ஒரு ட்ரூ லவ் கேட்குறவருன்றது இதில் இருந்து நமக்கு தெரியுது. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா ஜாலியாக கலகலன்னு என்டர்டெய்னிங்காக போனது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொண்டாந்துடலாம் அப்படின்னு இருந்த இதில் அதில் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன ரொம்ப அப்போட தெரிஞ்சதுன்னா, சின்ஸ் நம்மலாம் நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். நம்ம 90s கிட்ட நிறைய படம் பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு 7G ரெயின்போ காலனி, அதில் வர்ற அப்பா சீன் இருக்குது. அதில் விருப்ப காமிச்சிட்டே இருப்பார். என்ன தான் அவர் மேலே அவங்க பையன் மேலே ஒரு பாசிட்டிவ் நோட் வந்தாலும் ஒரு அந்த அந்த மீட்டரை தாண்டி இருக்க மாட்டார் அவங்க அந்த அப்பா கேரக்டர். ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று நம்ம யாழினி மோனி எடுத்துக்கலாம். யாழினி மோனியில் அது ஒரு அந்த மாதிரி ஒரு வெல் மெச்சூர்டான பார்த்துட்டு இதில் கொஞ்சம் மேபி இந்த காலத்து பசங்க அப்படி இருக்கலாம். நம்ம 2K கிட்ட மேபி இருக்கலாம். பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணிச்சா, அந்த மாதிரி என்ன இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு இம்பாக்ட் ஆகலை. அந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்ட் ஆகலை. அண்ட் தென் நீயா என் பொண்டாட்டி என்கிட்ட எங்கள் பொண்டாட்டி தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒன்று பாண்டு சூப்பராக அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் கட் பண்ணி அடுத்த சீனில் அவங்க வீட்டுக்கு வரும்போது, டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வரும்போது, அவங்க நமக்கு தண்ணி தேவைப்படும்போது ஓடும்போது அவங்க அப்பா கொடுத்துட்டு இனிமேட்டு கண்டனாக எதுவும் கூப்பிடாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது நமக்கு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் அடுத்தது தான் வரப்போகுது. ஆஃபீஸாக இப்படி இருக்கிற பசங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்க தான் போகிறாங்க. அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் எனக்கு இதுதான் ப்ரிடிக்ட் பண்ணி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு செகண்ட் ஹாஃப் அவ்வளோ பெருசாக எனக்கு ஓட்டல. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. செகண்ட் ஹாஃபில் என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியல. படத்தை என்னால் வாட்ச் பண்ண முடியல. அதான் இதுதாங்க நாங்கள் அவர் படத்தையும் தாண்டி டெக்னிக்கலாக பார்க்குறவர், நான் படத்தை பாப்கார்னோடு பார்க்குறவர். ஸோ இது எங்கள் காம்போ. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. Thank you so much for watching and please keep supporting us. Thank you. Bye.